அண்மை செய்தி. தவிக மாநாடு திட்டமிட்ட தேதியில் நடைபெறுமா என கேள்வியில் விஜய் தற்போது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விஜயுடன் புசி ஆனந்த் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெர்ரி இணைகிறார். வணக்கம் ஜெர்ரி, தற்போது விஜய் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார், அது தொடர்பான விவரம். வணக்கம் ஜெய்ஸ்ரீ. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு 23ஆம் தேதி நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த திட்டமிட்ட தேதியானது நடைபெறுமா, அந்த திட்டமிட்ட தேதியில் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் கட்சி பதிவு செய்ததை அதிகாரப்பூர்வமாக காலை 11 மணிக்கு மேல் சமூக வலைதளத்திலே பதிவிட்டு உறுதிப்படுத்தி இருந்தார். இது தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கோலாகலமாக அந்த நிகழ்வை கொண்டாடினார்கள். நேற்றைய தினமே மாநாட்டிற்கான தேதியை விஜய் அறிவிப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில பின்வரும் நாட்களில் அறிவிக்கிறேன் என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தார். அதற்காக தயாராக இருங்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு திட்டமிட்டபடி அந்த தேதியிலே நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 23ஆம் தேதிக்கு இன்னும் குறுகிய காலமே இருப்பதால் அதற்கான பணிகள் நடைபெறுவதற்கான கால அளவு குறைவாக இருப்பதனால தேதியை மாற்றி அமைப்பதற்காக முக்கிய நிர்வாகிகளுடன் விஜயனுடைய இல்லத்தில் புசி ஆனந்த் தலைமையில இந்த நிர்வாக ஆலோசனை கூட்டமானது நடைபெறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 23ஆம் தேதி குறுகிய காலமாக இருக்கிறதுனால மாநாட்டினுடைய உரிய நேரத்தில் நடத்த முடியுமா என்ற சந்தேகம் எழுந்ததன் காரணமாக முக்கிய நிர்வாகிகளுடன் விஜயனுடைய இல்லத்தில் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விழுப்புரத்தில் உள்ள விக்கிரவாண்டி வி சாலையில் இந்த மாநாட்டு பணிகள் நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில விழுப்புர காவல்துறை அதிகாரிகள் 21 கேள்விகளை கேட்டிருந்தனர். இந்த மாநாட்டிற்கு எத்தனை பேர் வருவார்கள், விஐபிகள் எத்தனை பேர் வருவார்கள், மேடையில் எத்தனை பேர் அமர்வார்கள், விஐபிகளுக்கான பார்க்கிங் எங்கு இருக்கிறது, தொண்டர்கள் வரும்போது அவர்களுக்கான பார்க்கிங் எங்கு இருக்கிறது, உணவு வசதிகள் எந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்படும் என்று போன்ற 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விக்கு 5 நாட்களுக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் என்று கால அளவு குறிப்பிட்டிருந்த நிலையில 3 தினங்களுக்கு முன்பாக புசி ஆனந்த் விழுப்புரத்தில் சென்று வழக்கறிஞர்கள் அணி தலைமையிலே அந்த விளக்கத்தினை அளித்திருந்தார். இந்நிலையில 23ஆம் தேதி திட்டமிட்டபடி இந்த மாநாடு நடக்குமா என்ற அந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்றைக்கு தேதி 9 என்று பார்த்தாலும் கூட 23ஆம் தேதி என்பது மிக குறுகிய காலமாக இருக்கிறது. அதனால் தேதி தள்ளி போடலாமா, எந்த தேதியில் நடத்தினால் சரியாக இருக்கும் என்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. அதே போல விஜய் நடத்த உள்ள மாநாட்டு மேடைக்கான டிசைன்கள் முன்பே கிராபிக்ஸ் மூலம் வரைபடமாக வரைந்து அவரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேடை எப்படி இருக்க வேண்டும், அதன் வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என ப்ளூ பிரிண்ட் போட்டு சினிமா கலை இயக்குநர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சங்கர் பட பாணியில மேடை மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. எனவே 23ஆம் தேதி என்று பார்த்தமையானால் இதற்கான ஆயத்த பணிகளை தயார் செய்வதற்காக மிக குறுகிய காலம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் தேதியை தள்ளி வைத்துக் கொள்ளலாமா என்ற கோணத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் புசி ஆனந்துடன் திரு விஜய் அவருடைய இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.